வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீராம் ஸ்பாடா. ஸோ இன்னும் ஒரு எக்ஸைட்டிங் டியூட்டோரியல் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஸோ இன்றைக்கி வந்து டியூட்டோரியல் என்ன பார்க்க போனால், அந்த ரியல் எஸ்டேட்டில் வந்து எந்த மாதிரி பண்ணணும், ரியல் எஸ்டேட்டில் ஆட்ஸில் அப்படின்றது ஒரு ஓவர் வியூ மாதிரி சும்மா பார்த்துருந்தோம். ஸோ இன்றைக்கி வந்து அதோட கண்டினியூவேஷனாக ரியல் எஸ்டேட்டுன்னும் போது 2 பிளாட்ஃபார்ம் தான் நம்மளுக்கு நல்லா லீட்ஸ் தரும். ஒன்று கூகுள் ஆட்ஸ், இன்னொன்று மெட்டா ஆட்ஸ். ஸோ இப்போ அதில் வந்து கூகுள் ஆட்ஸை பார்க்க போகிறோம். ஸோ கூகுள் ஆட்ஸை பொறுத்த வரைக்கும் சர்ச் கேம்பெயின் தான். ஈவன் பர்ஃபார்மன்ஸ் மேக்ஸ் கூட நம்மளுக்கு அந்த அளவுக்கு தராது. சர்ச் அண்ட் டிமென்ஷன் இது 2 தான் நம்மளுக்கு வந்து நல்லா தரும். ஸோ சர்ச்சில் வந்து எப்படி வந்து நம்ம வந்து கீவேர்ட்ஸை செலக்ட் பண்ணுறது, எந்த மாதிரியான கீவேர்ட்ஸை நம்ம செலக்ட் பண்ணுறது, எப்படி செலக்ட் பண்ணுறது, கரெக்டான கீவேர்ட்ஸ்லாம் என்னென்ன ஏது அதை ஃபஸ்ட்டு எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணுறது அப்படின்றது வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கூகுள் ஆட்ஸில் கீவேர்ட் ஸ்ட்ரக்சர்ஸை வந்து எப்படி நம்ம வந்து டிஃபைன் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ ரியல் எஸ்டேட்ன்றது ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு ஹியூஜ் லைஃப் ட்ரீம். அது போன வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அப்படி இருக்கும்போது அது வந்து ஒரு ஸ்டேஜாக தான் நடக்கும். ஜஸ்ட் லைக் தட் மளிகை கடையில் வந்து ஒரு உப்பு பாக்கெட்டோ இல்லை ஒரு சிக்கன் மசாலா பாக்கெட் வாங்குற மாதிரி டக்குன்னு போயிட்டு டக்குன்னு வாங்கிட்டு வரது கிடையாது. இட்ஸ் அ லைஃப் டைம் டிசிஷன். அதே சமயம் கரெக்டாக நம்ம எடுப்போம். ஸோ இட்ஸ் ரொம்ப லாங் ப்ராசஸாக தான் இருக்கும். ஸோ அதில் ஒரு கீ பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஒரு கீ பாயிண்ட்டுமே ஒரு மூமெண்ட். அதாச்சும் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங், பையிங் காசு கொடுத்துட்டு புக் பண்ணுற வரைக்கும் இருக்கிற ஒரு இதுவுமே வந்து ஒரு மூமெண்ட்ஸாக வந்து நான் பிடிச்சிருக்கேன். ஸோ அதை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். அது எல்லாமே வந்து நம்ம கூகுள் ஆட் சர்ச் கேம்பெயினில் நம்ம அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் டு கெட் மோர் சக்ஸஸ்ஃபுல். ஏன்னா இப்போ எல்லாமே ஏஐ வந்துருச்சு. ஏஐ நீட்ஸ் த மோர் டேட்டா. ஸோ அந்த டேட்டாவும் கரெக்டாக ஏஐ கிட்ட கொடுத்துட்டோன்னா இட் வில் ஆப்டிமைஸ் வெரி பியூட்டிஃபுல்லி. ஏன்னா முன்னாடி ஏஐ வராமல் இந்த முன்னாடி காலத்தில் 2012லேருந்து 2022 வரைக்குமே, மேபி 24 கூட சொல்லலாம், 24 வரைக்குமே ஏஐ இல்லாமல் வந்து முன்னாடி எப்போ எந்த அளவுக்கு நம்ம ஆட் குரூப்பிங் வந்து நேரோ டவுன் பண்ணுறோம், கீவேர்ட்ஸ் நேரோ பண்ணுறோம், ஆட் குரூப்புக்கு ஏற்ற மாதிரி 3-4 ஆட்ஸ் போட்டுப்போம், அந்த மாதிரிலாம் முன்னாடி பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போது ஏஐ வந்த மாதிரி ஒரு கேம்பெயின் பர்ஃபார்மன்ஸ் மேக்ஸை போட்டு நம்ம சைலண்ட்டாக இருக்கோம். ஆனால் இப்போது ஏஐக்கு வந்து நிறைய டேட்டா இதுதான் அது செக்ரிகேட் பண்ணி அதுக்கிட்ட கொடுக்கணும். அதுக்கேற்ற மாதிரி லேர்ன் பண்ணிவிட்டு நமக்கு பெட்டர் ஆப்டிமைஸ் பண்ணித்தரோம். இப்போ டெக்னாலஜி அட்வான்ஸ் தான், ஆனால் நம்மளோட ஒர்க்கிங் மெத்தட் பழைய மெத்தடுக்கு போயிடுச்சு. லிட்ரலாக பழைய மெத்தடுக்கு போயிடுச்சு. எஸ்இஓலையும் அதே தான். எஸ்இஓலையுமே வந்து இப்போ வந்து ஏஐ வந்ததுனால இந்த கண்டென்ட்டு எல்லாத்துக்கும் கீவேர்ட்ஸு, பெட்டர் ஸ்பீடு அதெல்லாமே நம்ம கொடுக்கணும். ஏஐயுமே வந்து கேப்சர் பண்ணணும். ஏஇஓ ஜிஇஓலலாம் கேப்சர் பண்ணணும் அப்படின்னா நிறைய ஹை அத்தாரிட்டி பேக்லிங்ஸு, சோஷியல் மீடியா புக் மார்க்கிங், வேறு எதனாச்சும் லோக்கல் லிஸ்டிங் சைட்ஸ்னாச்சுன்னா அதில் நம்ம கொடுக்கணும். கண்டென்ட் எல்லாமே ஹியூமனைஸ்டு கண்டென்ட்டாக இருக்கணும், அந்த மாதிரிலாம். ஸோ கோ பேக் டு அவர் ட்ராயிங் போர்ட். எஸ்இஓவில் வந்து முன்னாடிலாம் நம்ம என்னென்ன பண்ணிட்டு இருந்தோமோ அதெல்லாம் இப்போ பண்ண வேண்டியதாகிடுச்சு. கரெக்டான எக்ஸாம்பிள் சொன்னோன்னா ஃபிங்கர் பிரிண்ட் பாஸ்வேர்டு தான். அந்த காலத்தில் இங்கு பேட்டில் கை நாட்டி வச்சு அதை வந்து நம்ம உறுதிப்படுத்திட்டோம். இப்போ டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. அதே ஃபிங்கர் பிரிண்ட் தான், ஆனால் ஃபிங்கர் பிரிண்ட்டு தான், ஆனால் டெக்னாலஜி வச்சு ஃபிங்கர் பிரிண்ட்டு, ஆனால் ஃபிங்கர் பிரிண்ட்டு மாறலை. அது பழசு. அந்த காலத்துலேருந்து அது அப்படி தான் இருக்குது. என்ன டிஜிட்டல் ஃபிங்கர் பிரிண்ட்டு அதே மாதிரி தான் ஏஐ. ஆனால் ஒர்க்கிங் மெத்தடாலஜி எல்லாமே இப்போ கோ பேக் டு அவர் ஓல்டு ட்ராயிங் போர்டு தான். அதே மாதிரி தான் மார்க்கெட்டிங்லேயுமே, பெய்டு மார்க்கெட்டிங்லேயுமே, எஸ்இஓவும் சரி பெய்டு மார்க்கெட்டிங் சரி ரெண்டுமே அதே மாதிரி தான். ஸோ இதை எந்த அளவுக்கு நம்ம ஸ்ட்ரக்சர் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த சர்ச்சிலே வந்து அவேர்னஸும் கொடுக்குறோம், எஜுகேஷனும் கொடுக்குறோம், கன்சிடரேஷனும் பண்ணுறோம், கடைசியில் வந்து பையிங்கான ஃபனலையுமே க்ரியேட் பண்ணுறோம் ஒன்லி வித் சர்ச் கேம்பெயின். ஸோ அதுதான் இங்கே பார்க்க போகிறோம். ஸோ இதை வந்து நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 கேட்டகரியாக பிடிச்சிருக்கேன். ஸோ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நேவிகேஷ்னல், இன்ஃபர்மேஷனல், ஜியோகிராஃபிக், லைஃப் ஸ்டைல், அர்ஜென்சி, கமர்ஷியல் ப்ளஸ் இன்ஃபர்மேஷன் அண்ட் கான்ஃபிகரேஷன்.
ஸோ அதுக்கு வந்து ஒரு ஃபனல் ஸ்டேஜ் லைக் டாப் மிடில் பாட்டம் அதோட லீட் குவாலிட்டியில் எப்படி இருக்கும், அதுக்கு என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறமா வந்து ஸ்ட்ராட்டஜிஸ் இந்த சென்ஸ் ஆஃப் ஆடில் எந்த மாதிரி அதை சொல்லணும் அப்படின்றது. மொமெண்ட்ஸ் வந்து ஜென்ரலாக நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, ஸ்டார்டிங் டு எண்டிங் ஸ்டேஜ் வரைக்கும் ஒன்று என்னென்ன மாதிரியான மொமெண்ட்ஸோ அந்த மொமெண்ட்ஸை நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அதுதான் வந்து நான் இங்கே மொமெண்ட்ஸாக போட்டிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நேவிகேஷ்னல். ஸோ நேவிகேஷ்னல் அப்படின்றது வந்து என்னென்னா சிம்பிள் திங், பிராண்டு என்ன பண்ணுறோமோ ஏதோ ரியல் எஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் பிராண்ட் ப்ரொடக்ஷன் ரொம்ப 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 முக்கியம். நீங்கள் வந்து இல்லை இது ஒரு நியூ பிராண்டு ரொம்ப 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 புதுசுனா பரவாயில்ல, பட் கொஞ்சம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2-3 ப்ராஜெக்ட் முடிச்சிருக்காங்க அப்படின்னாலுமே அதை வந்து பிராண்டு கீவேர்ட் நம்ம யூஸ் பண்ணி ஆகும், இல்லைன்னா காம்படிட்டர் யூஸ் பண்ணிடுவாங்க. ஸோ பிராண்டு அது வந்து ஃபஸ்ட் திங். ஸோ பிராண்டை வந்து நம்ம எப்பயுமே வந்து ப்ரொடக்ட் பண்ணியே ஆகணும், அதுக்கு நோ பிரெய்னர், அதை நம்ம பண்ணியே ஆகணும். ஸோ பிராண்டுக்கு தனி கேம்பெயின் போட்டு வச்சுடுங்க, நம்பர் 1. ஸோ அதுதான் ஐ நோ ஹூ ஐ வாண்ட். அதாச்சு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 3 BHK அப்பார்ட்மெண்ட் வாங்க போகிறேன் அப்படின்னா என் மைண்டில் கிட்டத்தட்ட ஒரு 4-5 பில்டர் இருப்பாங்க. லைக் ரூபி பில்டர், கசா கிராண்டு, ஆதித்யராம், DRA, DACன்னு 5 பேர் இருப்பாங்க. நான் எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன், பட் 5 பேர் இருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அதுதான் வந்து அந்த 5 பக்கெட்டில் வந்து யார் என்ன ஆஃபர் கொடுக்குறாங்க அதெல்லாம் கம்பேர் பண்ணி அவங்களோட ஹிஸ்ட்ரி ரிவ்யூஸ்லாம் எடுத்து நான் பை பண்ணுவேன். ஸோ நான் பிராண்டு கீவேர்டை போட்டு தான் தேடுவேன். ஸோ அந்த பிராண்டு கீவேர்டு போடும்போது அந்த பிராண்டோட பில்டர் பேர் வித் அஃபிஷியல் வெப்சைட் ஆஸ் ஆடாக எனக்கு வந்து காமிக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா ஐ லூஸ் தட் கஸ்டமர். இப்போ நான் 5 பிராண்டு சொன்னேன்னா 5 பிராண்டு என் மனசில் வச்சுட்ருக்கேன்னு சொன்னேன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கசா கிராண்டு வந்து பிராண்ட் ஆட்ஸ் பண்ணலை அப்படின்னா ரூபி பில்டர் வந்து கசா கிராண்டர் கீவேர்டு வச்சுருப்பாங்க. ஏன்னா ரூபி பில்டர்ஸும் என்னோடய பக்கெட் லிஸ்ட்டில் இருக்காங்க. ஸோ நான் கசா கிராண்டும் போடும்போது ரூபி பில்டர்ஸ் வந்து ஆடில் முதல்ல வந்து நிற்கும். அப்போ நான் ரூபி பில்டர்ஸை கிளிக் பண்ணுவேன். கசா கிராண்டு கீழே வருதான்னு பார்க்க மாட்டேன். எடுத்தோடனே ஜென்ரலாக முக்கால்வாசி இப்போ நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இருக்கிறதுனால ஓகே இது ஆடு நான் கசா கிராண்ட் தான் போட்டால் நான் ரூபி பில்டர் ஆட் வருது, நான் கீழே ஸ்க்ரோல் பண்ணி ஆர்கானிக்கில் கசா கிராண்டோட லிங்கை கிளிக் பண்ணுவேன். ஆனால் எல்லாருமே அப்படி பண்ணுவாங்கன்னு கேட்டாங்கன்னா பண்ண மாட்டாங்க. ஸோ அதுக்கு தான் ப்ரொடெக்ட் யுவர் பிராண்ட். ஸோ உங்கள் பிராண்டோட பொசிஷனில் வந்து இதில் வந்து பை நவ் 3 BHK அப்பார்ட்மெண்ட்டு, 3 BHK அப்பார்ட்மெண்ட் இன் சேலம், 3 BHK அப்பார்ட்மெண்ட் இன் வேளச்சேரின்னு அப்படின்லாம் போடக்கூடாது. உங்கள் பிராண்டு கீவேர்டாக உங்கள் பிராண்டோட ஃபுல் அத்தாரிட்டி எல்லாமே எங்கே போடணும். லைக் வந்து நாங்கள் வந்து இவ்வளோ வருஷமாக இருக்கோம், இவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல் கஸ்டமர்ஸ் எங்ககிட்ட இருக்காங்க அப்படின்ற மாதிரி உங்களோட பிராண்டு கீவேர்டை போடும்போது உங்கள் பிராண்டில் வந்து நீங்கள் வந்து உங்கள் பிராண்டையே செல் பண்ணக்கூடாது. ஸோ அதுதான் மெயின். ஸோ அதுதான் கீவேர்டில் இருக்கும்போது உங்கள் பிராண்டு கீவேர்டில் போட்டு ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா அந்த பிராண்டோட ஆட்சில் வந்து செல்லிங் பாயிண்ட் எதுவுமே இருக்கக்கூடாது. உங்கள் பிராண்ட் அத்தாரிட்டி நீங்கள் எந்த அளவுக்கு கிங் பின்னாக இருக்கீங்க அப்படின்றது மட்டும்தான் இருக்கணும். இதுவே வந்து அந்த பிராண்டு பேரை வச்சு ஃபார் எக்ஸாம்பிள் கசாகாண்ட் ஆஸ்பயர்னு இருக்குன்னு வச்சுப்போம். கசாகாண்ட்றது பிராண்டு பேர், ஆஸ்பயர் அப்படின்றது வந்து ப்ராஜெக்ட் பேர். கசாகிராண்ட் ஆஸ்பயர் அப்படின்னாலும் கசாகிராண்ட் ஆஸ்பயரில் வந்து இவ்வளோ யூனிட்ஸ் இருக்குது, இவ்வளோ இதில் இருக்குது, இதுக்கு பக்கத்தில் இருக்குது, அதுக்கு பக்கத்தில் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணுமே தவிர அங்கேயுமே நீங்கள் வந்து பை இன்டென்ட்டை கொண்டு வரக்கூடாது பிராண்டில் எப்பயுமே. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதுதான் வந்து நேவிகேஷனல். ஐ நோ ஹூ ஐ வாண்ட், அதுதான் பிராண்டு. ரெண்டாவது வந்து இன்ஃபர்மேஷனல் இது வந்து பாட்டம் ஆஃப் த ஃபனல் தான் வரும். ஏன்னா ஆல்ரெடி நான் முடிவு பண்ணிட்டேன் 5 பக்கெட் லிஸ்ட்டு, யார் நல்லா பெஸ்ட்டாக கொடுக்குறாங்க, யார் நல்ல சேல்ஸில் என்கிட்ட நல்லா பேசி நல்லா இது பண்ணுறாங்களோ அவங்ககிட்ட போயிடுவேன். ஸோ இது பாட்டம் ஆஃப் த ஃபனல், லீட் குவாலிட்டி எக்ஸ்ட்ரீம்லி ஹை. அதே மாதிரி வந்து இன்ஃபர்மேஷனல் வந்து எஜுகேஷ்னல் கான்டென்ட். ஸோ இந்த இடத்துல
ப்ராஜெக்ட் இருக்குது, இந்த இடத்துல சுற்றி இவ்வளோ இருக்குது, இந்த இடத்துல ஹாஸ்பிட்டல் இருக்குது, அது இது லொட்டுலோஸ்க்கு எல்லாமே இருக்குது, லோனும் ஆஃபர் பண்ணித்தரோம், இது ரெரா அப்ரூவ்டு, அந்த மாதிரிலாம் வந்து ஒரு சிலது எல்லாமே வந்து இன்ஃபர்மேஷனல் ரிலேட்டடும் நம்ம போட்டு இது பண்ணணும். அதுதான் வந்து இன்ஃபர்மேஷன் ரிலேட்டட் கேட்டகரி. இது எல்லாமே தனித்தனி கேம்பெயினாக போடலாம் இன்கேஸ் யூ ஹேவ் அ பட்ஜெட். அப்படி இல்லைன்னா 1 or 2 கேம்பெயின்ஸ் போட்டு இந்த எல்லாமே ஆட் குரூப்ஸாக தனித்தனியாக பிரிச்சுக்கலாம். 7 1 4 1 3 அந்த மாதிரி நீங்கள் பிரிச்சுக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது டாப் ஆஃப் த ஃபனல். இது வந்து ஃபுல்லி வந்து அவேர்னஸ் தான், வேறு எதுவுமே கிடையாது. இட்ஸ் அ ஃபுல்லி. ஸோ இன்ஃபர்மேஷனல் அப்படின்றது ஆஸ் வி டிஸ்கஸ்ட். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து லைக் எஜுகேஷன் ஆர் கான்டென்ட்டு, இதுக்கு வந்து என்னென்னா வீடியோவாகவும் பண்ணலாம். லைக் உங்கள் ஏரியாவை சுற்றி அதாச்சும் உங்கள் ப்ராஜெக்டை சுற்றி என்ன மாதிரியான டெவலப்மெண்ட் இருக்குது அந்த மாதிரியான விஷயங்கள் ஆட்ஸ்லேயுமே. அதே சமயம் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து பேங்க் லோனு அது எல்லாமே போடலாம். ஏன்னா இப்போ நான் இது பிராண்ட் எல்லாம் பண்ணிட்டேன். அதுக்கு அடுத்தது வந்து கண்டிப்பாக வந்து ரெடி கேஷ் ஒரு 1 or 2% தான், மற்றது எல்லாமே லோன் தான். ஸோ லோன் அவைலபிலிட்டி என்ன ஏது அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து ஆடில் சொல்லணும். ஸோ இது எஜுகேஷன். ஸோ ஜியோகிராஃபிக் அப்படின்றது வந்து சிம்பிள். சே ஃபார் எக்ஸாம்பிள் 3 BHK அப்பார்ட்மெண்ட் இன் அடையார், லேண்ட் ஃபார் சேல் இன் முடிச்சூர், அந்த மாதிரி லொக்கேஷன் பெஸ்ட் கீவேர்ட்ஸ் அது ஒன்று. அதுக்கப்புறம் லைஃப் ஸ்டைல். இந்த லைஃப் ஸ்டைல்லையுமே இந்த லைஃப் ஸ்டைல் அப்புறம் ஜியோகிராஃபிக்ஸ், அதுக்கப்புறமா இந்த அர்ஜென்சி, கமர்ஷியல், கான்ஃபிகரேஷன், இது எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் ப்ரைஸ் போட்டுடலாம். ஸோ ஜியோகிராஃபிக்லாம் ஆல்ரெடி சொல்லியாச்சு. லொக்கேஷன் பேஸ்டு 3 BHK அப்பார்ட்மெண்ட் இன் மயிலாப்பூர், 4 BHK வில்லா இன் ECR, அந்த மாதிரியான லொக்கேஷன் பேஸ்டு கீவேர்ட்ஸு. லைஃப் ஸ்டைலில் வந்து என்னென்னா வந்து வில்லா, அப்பார்ட்மெண்ட்ஸ், ஃப்ளாட்ஸு, இண்டிவிஜுவல் ஹவுஸு, காண்டோ, டியூப்ளெக்ஸ் ஹவுஸு, அந்த மாதிரியான லைஃப் ஸ்டைல் இருக்குன்னு தெரியுமா. பீச் வில்லா, பீச் சைடு வில்லா, பீச் ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி, பீச் சைட் லேண்டு, இந்த மாதிரியான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்கும்ல. அவங்க லைஃப் ஸ்டைலில் பிரதிபலிக்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்கும்ல, அதை வச்சே தேடுவாங்க நான் இப்போ சொன்ன மாதிரி. ஸோ அதெல்லாமே வச்சு நம்ம வந்து ஆடை வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ இது வந்து ஒரு கேட்டகரி. இன்னும் வந்து அர்ஜென்சி, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்ஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா பை, ஃபார் சேல், அந்த மாதிரியான கீவேர்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஆட்லேயுமே அந்த மாதிரியான இது எல்லாமே வந்து யூஸ் பண்ணணும். லைக் ஒன்லி 10 plots லெஃப்ட்டு, ஒன்லி 10 அப்பார்ட்மெண்ட்ஸ் ரிமைனிங், அந்த மாதிரியான அர்ஜென்சி ரிலேட்டட் வேர்ட்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் வந்து ஆட் காப்பியில் மென்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் கமர்ஷியல் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். இதுக்கு வந்து என்னென்னா ஆன்கோயிங் ப்ராப்பர்ட்டி, அதுக்கப்புறம் வந்து அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸு, அந்த மாதிரியான கீவேர்ட்ஸ் இது எல்லாமே வந்து இதில் வந்து நீங்கள் வந்து இது பண்ணணும். சூட்டபிள் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட்டு அப்படின்ற மாதிரி வந்து இதில் எல்லாமே வந்து நீங்கள் இது பண்ணணும். ஒரே நிமிஷம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கமர்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து ஹை ரிட்டர்ன்ஸு, ROI, இங்கே வந்து அப்கமிங்கில் இந்த ப்ராஜெக்ட் வரப்போகுது. இது பண்ணிங்கன்னா உங்கள் ரெண்டல் இன்கம் வந்து 7%, உங்களோட நீங்கள் போட்டதில் வந்து 7% வருஷம் வந்து நீங்கள் ஈல்டு பண்ணிக்க முடியும். 0.2% வந்து உங்களுக்கு வந்து அது அப்படியே வரும். ஹை இன்வெஸ்ட்மெண்ட்டு இப்போ போட்டிங்கன்னா ரொம்ப க்ரோத் இருக்குது. இங்கே பக்கத்தில் இது வருது, பறவை ஒரு ஏர்போர்ட் இருக்குது, பறந்து ஒரு ஏர்போர்ட் வருது, சம்திங் லைக் தட், பஸ் ஸ்டாப் வருது, இதெல்லாம் வருது. லேண்ட் வந்து இன்னும் 5 வருஷத்தில் நல்லா இம்ப்ரூவ் ஆகிடும். அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து ஆட் காப்பியில் மென்ஷன் பண்ணணும். அட் த சேம் டைம் வந்து முன்னாடி சொன்ன மாதிரி வந்து அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸு இன் அப்கமிங் ப்ராப்பர்ட்டிஸ், இல்லை அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் இன் மயிலாப்பூர், முடிச்சூர், சம்திங் லைக் தட், அந்த மாதிரியான கீவேர்ட்ஸு. அதுக்கப்புறமா வந்து அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்பார்ட்மெண்ட்ஸு, ஃப்ளாட்ஸு, வில்லாஸ், அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து சூட்டபிள் ஃபார் இன்கம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து உங்கள் ஆட் கீவேர்ட்ஸில் இருக்கணும், ஆட் காப்பிலையுமே இருக்கணும். அதே மாதிரி வந்து கேரண்டி ரெண்டல் இன்கம், அந்த மாதிரிலாம் இப்போ ஒரு சில விஜிஎன் ப்ராப்பர்ட்டிஸில் கூட என்னமோ ஒரு இது பார்த்தேன். விஜிஎன் பில்லர்ஸில் வில்லா தான், பட் வந்து
என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா 3 இயர்ஸா இல்லை ரெண்டல் இன்கம், கேரண்டீட் ரெண்டல் இன்கம் அந்த மாதிரிலாம் அவங்க போட்டிருந்தாங்க. ஸோ நீங்கள் அவங்ககிட்ட வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு அக்ரிமெண்ட்லேயே வந்து ரெண்டல் இன்கம் உங்களுக்கு கேரண்டியாக வந்துடும் அப்படின்ற மாதிரி அவங்க போட்டு தருவாங்க. அந்த கான்ட்ராக்ட் இல்லை அக்ரிமெண்ட்லேயே வந்து அவங்க கொடுத்துருவாங்க, சம்திங் லைக் தட். அது கண்டிப்பாக வந்து நீங்கள் ஆட் காப்பிலையுமே போடணும். பட் எஸ், இப்போ நிறைய பேருமே அது பண்ணிகிட்ருக்காங்க, நான் பார்த்துருக்கேன். பட் மேபி நீங்களும் பார்த்துக்கலாம். ஸோ அதுதான் வந்து இதெல்லாமே வந்து நீங்கள் வந்து உங்கள் ஆட் காப்பிலையுமே அதை மென்ஷன் பண்ணணும். ஏன்னா எல்லாருமே வந்து அப்பார்ட்மெண்ட் வாங்கி அதில் கொடுத்துரும் போயிடணும் அப்படின்றது மாட்டாங்க. ஒரு சில பேர் வந்து ரெண்டல் இன்கம்காகவும் அப்பார்ட்மெண்ட் வாங்குவாங்க, அதெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அதுக்காக தான். லேண்டு கூட. அதுக்கப்புறம் வந்து கான்ஃபிகரேஷன்னா பிஹெச்கேஸ், 2 BHK, 3 BHK, 1 BHK அந்த மாதிரியான விஷயங்கள். அதுக்கப்புறம் ஓப்பன் கிச்சன், அந்த மாதிரி ஒரு சில கான்ஃபிகரேஷன்லாம் வச்சு இது பண்ணுவாங்க தெரியுமா. இண்டிவிஜுவல் ஹவுஸு, காண்டோ ஹவுஸு, அந்த மாதிரி இண்டிபெண்ட் வில்லா, ரோ வில்லா, அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரிலாம் போட்டு தேடுவாங்க. ஸோ அது எல்லாமே வந்து நீங்கள் கீவேர்ட்ஸாகவும் வச்சுக்கணும், அது சேம் டைம் வந்து உங்களோட ஆட் காப்பிலையும் மென்ஷன் பண்ணிக்கணும். ஸோ இந்த 3 இருக்குது இல்லையா, 1 2 3, இந்த 5க்குமே நீங்கள் வந்து ப்ரைஸ் மென்ஷன் பண்ணிக்கலாம். இந்த 2த்துக்கு மட்டும் நீங்கள் ப்ரைஸ் மென்ஷன் பண்ணக்கூடாது, அது முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து கீவேர்ட்ஸ் குரூப்பிங். ஸோ இது எல்லாமே கூட நானே வந்து வச்சுருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட்ஸ், வில்லாஸு, ப்ளாட்ஸு, லேண்ட்ஸு, ப்ராஜெக்ட்ஸ்க்கு, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு, ரெசிடென்ஷியல் ப்ராஜெக்ட்ஸ் பாருங்கள், காண்டோ, டவுன் ஹவுஸு, பங்களோ, ஸ்டூடியோ ஹவுஸு, டூப்ளெக்ஸ் ஹவுஸு, 3 பிளெக்ஸ் ஹவுஸு, அஃபோர்டபுள் அப்பார்ட்மெண்ட், லொக்கேஷன் ஸ்பெசிஃபிக். நான் இப்போதைக்கு சென்னை, இப்போ இந்த மாதிரி சென்னை, அப்புறம் பட்ஜெட் ஹவுஸு, லக்ஸரி, ரியல் எஸ்டேட் ப்ராப்பர்ட்டிஸ் ஃபார் சேல்ஸ் இன் சென்னை, தட்ஸ் ஜென்ரிக். அப்புறமா ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன் சென்னை, அப்புறம் ரெசிடென்ஷியல் ப்ராஜெக்ட்ஸ் இன் சென்னை. ஸோ இதெல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட், ஹவுசிங் ப்ராஜெக்ட்டு, கமர்ஷியல் லேண்டு, பில்டிங். அப்புறம் காம்படிட்டர்ஸு, கிட்டத்தட்ட 200 காம்படிட்டர்ஸ், எனக்கு தெரிஞ்சு 200 காம்படிட்டர்ஸ் இதிலே இருக்காங்க. ஸோ இது எல்லாமே நான் தனியாக குரூப் பண்ணி வச்சு குரூப் பண்ணி அந்த குரூப்புக்கான கீவேர்ட்ஸ் வச்சுருக்கேன். இது எல்லாமே பேசிக் சென்னையை பேஸ் பண்ணி தான் வச்சுருப்பேன். கொஞ்சம் ஒரு சில ஏரியாஸ் இருக்கும். அப்புறம் இன்கேஸ் ஏதாச்சும் ப்ராப்பர்ட்டி ஃபேர் ப்ரோ அந்த மாதிரி ஏதாச்சும் வந்துச்சுன்னா அந்த டைமில் அதுவுமே ஒரு தனி கேம்பெயினை போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரியான ஒரு சில பக்கெட் அண்ட் கோல்டன் லிஸ்ட்டு நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். அட் த சேம் டைம் வந்து இந்த மூமெண்ட்ஸும் நான் வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ரியல் எஸ்டேட்டில் நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ ஹேவ் அன் ஹையர் பட்ஜெட், இது எல்லாமே தனித்தனி கேம்பெயினாக போடுங்க. இன்கேஸ் இல்லை அப்படின்னா இதில் ஏதாச்சும் ஒன்று பெஸ்ட் அப்படின்றத நீங்கள் சூட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து கிட்டத்தட்ட என்ன 7 கொடுத்துருக்கேன். 7ல் இந்த 3 மட்டும் கொஞ்சம் என்னோடய ப்ராஜெக்ட்டுக்கு இல்லை என்னோடய கிளைண்ட்டுக்கு வந்து இது கொஞ்சம் சூட்டபுளாக இருக்குன்னா அந்த 3ல் மட்டும் ட்ரை பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை. இது 7மே பண்ணியே ஆகணும்னு கிடையாது. எதுவாக இருந்தாலும் பட்ஜெட் தேவை. பட்ஜெட் இல்லைன்னா பண்ணவே முடியாது. மேபி அந்த 2 மட்டும் நான் பண்ணிக்கலாம், நீங்கள் 2 மட்டும் எடுத்து பண்ணுங்கள். ஆனால் மிஸ் பண்ணிடாதீங்க, எல்லாமே சேர்த்து ஒரே கேம்பெயினில் போடாதீங்க. இன்கேஸ் பட்ஜெட் சுத்தமாக இல்லைப்பா அப்படின்னா ஓகே, அதேமாதிரி தனித்தனி அட்லீஸ்ட் ஆட் குரூப்பாவது போட்டு வச்சுக்கோங்க. டெஸ்ட் பண்ணுங்கள், எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ரியல் எஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் சர்ச் கேம்பெயின் தான் உங்களுக்கு ரிசல்ட்டு நல்லாவே தரும். சம்டைம்ஸ் டிஸ்கவரி கேம்பெயின் தரும், டிமாண்ட் ஜென் கேம்பெயின் தரும். பட் டிமாண்ட் ஜென் காஸ்ட் ஹை. பட் பிரெட் அண்ட் பட்டர்னால் நம்மளுக்கு வந்து சர்ச் கேம்பெயின் தான் ரியல் எஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் கூகுள் ஆட்ஸில். ஸோ இதுதான். ஸோ இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இன்கேஸ் இதில் ஏதாச்சும் ஃபர்தர் டவுட்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா யூடியூப்பில் கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வில் டெக்ஸ்ட் மை நம்பர், வி கேன் டிஸ்கஸ். வேறு என்ன மாதிரி பண்ணோம், இது பண்ணோம், என்ன மிஸ் பண்ணுறோம், என்ன ஏதுன்னு நீங்களும் அதில் எனக்கு சொல்லி கொடுங்க. இன்கேஸ் இல்லை நீங்கள் இதெல்லாம் விட்டுட்டீங்க அப்படின்னா ஐ கேன் ஆட் அப். ஈவன் அந்த கமெண்ட்டை கூட நான் பின் பண்ணுறேன். இஃப் ஐ மிஸ்ட் சம்திங் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சதை நீங்கள் சொல்லிக் கொடுங்க, உங்களுக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிக் கொடுக்குறேன். சார் எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் என்ன சொல்லிக் கொடுங்க. we can grow together. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதற்கு முன்னே நன்றி கூடிய இருப்பதும் பரிசு நம்ம சொல்லலாம். நன்றி.